தேவன் சர்வமும் வணங்கிடும். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, சிக்கன் சூப் என்ற தலைப்பில் நம்ம ஒரு வேதாகம வசனத்தின்படி ஒரு சிறு கதையை மெசேஜ் படி பார்க்கலாம். ஆதார வசனமாக எடுத்துக்கொள்வது, உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். சங்கீதம் 119:11 வசனம். நம்முடைய ஊர் பக்கங்களில் ஒரு பெரியவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்காவது சளி பிடிச்சிட்டு இருந்தாலும், இல்லை அவங்களுக்கு சளி, இருமல், தலைவலி இது போன்ற நோய்கள் இருக்குமானால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊர் பக்கத்தில் நம்ம வீட்டில் நம்ம பாட்டி என்ன சொல்லுவாங்க, மிளகு ரசம் வச்சு குடிங்க, இல்லை சிக்கன் சூப் வச்சு கொடுங்க, நாட்டுக்கோழி நல்லா சூப் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிக்கன் சூப், இந்த மிளகு ரசம், இது ரெண்டுத்தையும் நம்ம உணவில் எடுத்துக்கொண்டே வரும்போது இந்த சளி, இருமல் இதெல்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவோம். ஏன், நமக்கே அது நடந்திருக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கான ஒரு டாபிக் என்னென்னா, ஆவிக்குரிய சிக்கன் சூப். இங்கிலீஷில் ஒரு அருமையான புத்தகம் இருக்குது, ஆவிக்குரிய சிக்கன் சூப். இதுதான் அதோட தலைப்பு. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, வேதாகம சிறு கதைகள் இருக்கும், அப்புறமா நல்ல ஒரு பழமொழிகள் அடங்கின, ஒரு பழமொழிகள் கலந்து ஒரு ஊர் நயாண்டித்தனமாக சொல்கிற ஒரு சின்ன சின்ன கவிதைகளும் மெசேஜஸும் இருக்கும். இந்த அற்புதமான புத்தகத்தில் நிறைய ஆவிக்குரிய சிறு கதைகள் இருக்கும். இந்த டாப் கிறிஸ்டியன்ஸ் புக் சேல்ஸில் இந்த புக்கும் இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம கையில் ஒரு பெரிய ஒரு புத்தகம் இருக்குது. அது என்ன புத்தகம்னா, நம்ம கையில் வச்சுருக்க பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் உலகத்தில் டாப் சேல்ஸில் புக்ஸில் இதுவும் நம்பர் 1. பல மொழிகளில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டிருக்கு. மிக அதிகமான மொழியில் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்ட ஒரே புத்தகம்னா அது பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சகலவித வேதனைகளுக்கும் ஆறுதல்களுக்கும் நிவாரணம் தரக்கூடிய இதமான வார்த்தைகள் ஏராளம் இருக்குது. யுகம் நெடுகிலும் மக்கள் அதை வாசித்து தங்கள் இருதயத்தில் வச்சு நிறைய பேர் பயன்பெற்றுட்டு வராங்க. இதை வாசிக்கிற நீங்களும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பயனடைந்திருப்பீங்க. உதாரணத்துக்கு சில வசனங்கள், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன். ஏசாயா 43:5 வசனம். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 34:6 வசனம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. சங்கீதம் 10:14 வசனம். இது போன்ற நூற்றுக்கணக்கான வசனங்கள் நம்ம சொல்ல முடியும். இதில் நம்மளோட ஆறுதல் பற்றி தேற்ற மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. உமது வசனம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். சங்கீதம் 119:92. உங்களோட ஆவிக்குரிய சோர்வு என்ன அப்படின்னு யோசிங்க. எவ்வளோ இந்த ஆவிக்குரிய சோர்வு இருக்கும்போது வேதம் என்ற ஒரு பெரிய நிவாரண புத்தகம் நம்மக்கிட்ட இருக்குது. அதை சற்று என்ன பண்ணுங்க, புரட்டி தான் பாருங்கள், அதில் என்ன இருக்குது. அலமாரியில் அது ஒரு மியூசியத்தில் வைக்கிற மாதிரி, ஒரு 100 ஆண்டுகள் பழமையான புத்தகம் அப்படின்ற வைக்கிற மாதிரி, ஒரு மியூசியமில் வைக்கிற மாதிரி வைக்காமல் அது சற்று புரட்டி பாருங்கள். அதை புரட்டி பார்த்து ஆவிக்குரிய வழிகளுக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் நிவாரணம் பெறுங்க. இதை நீங்கள் நிவாரணம் பெற்றதும் இல்லாமல் மற்றவங்களுக்கு இந்த வேத புத்தகத்தை என்ன பண்ணுங்க, பரிந்துரை செய்யுங்க. மகிழ்ச்சி தரும் இந்த வேதாகம வசனங்களை ஒவ்வொரு என்ன பண்ணுங்க, மறவாதிருங்க. ஏன் வீணாக துக்கத்திலேயே நம்ம அழிஞ்சு போக வேணும்? சற்று சிந்தித்து பாருங்க. ஆமென்.
தேவன் சர்வமும் வணங்கிடும் ராஜன்